வெல்கம் டு சினிமா திஸ் வீக். வணக்கம் சார். பொதுவா பார்த்தோம்னா, இந்த ராஜ பரம்பரைலாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மன்னர் பரம்பரை, இந்த மன்னர் பரம்பரைன்னு. ஆமா. அது மாரி சினிமா துறையில எம்ஜிஆர் பரம்பரை அப்படின்னு கொஞ்சம் ஆட்கள் உண்டு. ஆமா சார். சிவாஜி பரம்பரை அப்படின்னு ஆட்கள் உண்டு. ஆமா. எம்ஜிஆர் வந்து முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் ஃபார்முலா படங்கள் எடுத்தவர். சிவாஜி அப்படி கிடையாது. கமர்ஷியல் படங்கள் ஒரு பக்கம் நடிப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா வந்து உணர்ச்சிபூர்வமா நடிப்பாரு. சில பக்கம் பரிட்சார்த்தமான படங்களும் நடிப்பார். ஆமா சார். அதுக்கு அடுத்த செட்ல பார்த்தா அதே மாரி 2 பேர் உருவானாங்க. அவங்க தான் ரஜினிகாந்தும், கமல்ஹாசன். ரஜினிகாந்தை பொறுத்தவரைக்கும் பக்கா கமர்ஷியல் படங்கள் தான் பெரும்பாலும். ஆமா. இத்தனைக்கும் வந்து ஒரு அற்புதமான நடிகர். பல இயக்குனர்கள் வந்து அவருடைய அற்புதமான நடிப்பு திறனை பயன்படுத்துறதுக்கே முடியல. என்னன்னா, அவருடைய வியாபாரம் அப்படி அமைஞ்சிட்டதுனால, அதுலேருந்து மிஸ் ஆகாம அப்படியே எடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ ரஜினிகாந்தை ஃபாலோ பண்ற ஒரு பரம்பரை இளைஞர்கள் இருக்காங்க. அதே மாதிரி கமல்ஹாசனை ஃபாலோ பண்றவங்களும் இருக்காங்க. ஆமா. ரஜினிகாந்தை ஃபாலோ பண்றவங்க நிச்சயமா பார்த்தா இந்த ஷூர் ஷாட் மணி ஆமா சார். நிச்சயமா அவங்க படம் வெற்றி பெற்று அது மாதிரி ட்ராக்ல போவாங்க. ஆமா. கமல்ஹாசனுடைய படங்கள் ஒரு பக்கம் பார்த்தா பயங்கர கமர்ஷியல் படமா இருக்கும், சகலகலாவலவன் மாதிரி. ஆமா. இன்னொரு பக்கம் மகாநிதி மாதிரி நம்ம கண்ணீர் விட்டு பரம்போர அழற மாதிரி ஒரு படம் எடுப்பார். ஆமா. ஆஃப் பீட் படம் ஒரு பக்கம் நடிப்பார், இன்னொரு பக்கம் வசூல் படங்களையும் நடிப்பார். அவரை பொறுத்த வரைக்கும் பணம் மட்டும் குறியா வந்து சினிமா உலகத்தில் செயல்பட்டவர் இல்லை அப்படின்றது உலகமே அறிந்த ஒரு விஷயம். தன்னுடைய நடிப்பு திறனை காட்டக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. அப்படி காட்டக்கூடிய படங்களுடைய வசூல் சரியா அமையலன்னா கூட பரவாயில்ல, மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த படத்தை சேர்த்துணும் அப்படின்னு நினைப்பார். ஒரு காலகட்டத்தில் வெளியான அன்பே சிவம் பார்த்தோம்னா அப்போ வந்து பெரிய வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலைன்னு கூட சொல்லணும், பெரிய வெற்றி படமா அமையல. ஆனா வசூல் பண்ணலன்னா கூட இன்னி வரைக்கும் அந்த படத்தை பற்றி பேசுறாங்க. அது மாதிரி கமல்ஹாசனுடைய படங்கள் பல பேசப்படுகின்ற படங்களா இருக்கு. அப்படிப்பட்ட கமல்ஹாசனை ஃபாலோ பண்ற ஒரு நடிகராக தான் இன்னைக்கு வந்து நான் விஜய் சேதுபதியை பார்க்குறேன். சார், விஜய் சேதுபதி சாருக்கு இவ்வளோ பெரிய இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறீங்கன்னா நிச்சயமா ஷோரா ஒரு நல்ல நியூஸே வச்சிருப்பீங்க. விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவர் ஒரு பக்கம் கதாநாயகன் நடிச்சிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் ஆஃப் பீட்டுக்கு படங்கள் நடிப்பார், ஆஃப் பீட் கேரக்டர் நடிப்பார். கதாநாயகன் நடிக்கும் போதே ஒரு கதாநாயகனுடைய அப்பாவை நடிக்கிறதுக்கெல்லாம் ஒரு அசாத்திய துணிச்சல் வேணும். நிச்சயமா. இன்னொரு பக்கம் பார்த்தா சூப்பர் டீலக்ஸ் என்ன அற்புதமான கேரக்டர். கண்டிப்பா. விஜய் சேதுபதி சினிமா பயணத்திலே இந்த சூப்பர் டீலக்ஸ் படத்துக்கு வந்து ஒரு தனி இடம் உண்டு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த முன்னாடியே நம்முடைய நிகழ்ச்சியில் ஒரு முறை சொல்லியிருந்தோம், தியாகராஜன் குமார் ராஜாவோட சேர்ந்து ஒரு படம் பண்ணிருக்காரு. தியாகராஜன் குமார் ராஜா மட்டும் காட்சி கேட்டானா எப்போ வேணாலும் யாரை வேணாலும் ஜம்ப் பண்ணி வந்து விஜய் சேதுபதி கொடுத்துருவாருன்னு. இப்போ அது வந்து நடக்க இருக்கு. பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி அந்த படத்துடைய படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. சமீபத்தில் தியாகராஜன் குமார் ராஜா சந்தித்து பேசிட்டு இருந்தேன். அப்போ தான் அவர் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னார். பிப்ரவரி மாதம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அட்டை ஸ்டிச்சு ஃபுல்லாக அந்த படத்தை முடிச்சுட்டு தான் சார் அடுத்த படத்துக்கு போகிறேன், அந்த அளவுக்கு உங்களுக்கு முடிச்சிடுறேன்னு சொல்லியிருக்காரு அவர். நிஜமாவே விஜய் சேதுபதி ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு கொண்டாட்டம் தான் அது. ஏன்னா நிச்சயமாக தியாகராஜன் குமார் ராஜா விஜய் சேதுபதி சேர்ந்தாங்கன்னா ஒரு வித்தியாசமான படமாக அமையும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. சார், விஜய் சேதுபதி சார், தியாகராஜ குமார் சார் 2 பேரும் சேர்ந்து படம் பண்ண போறாருன்னு சொல்லியிருக்கீங்க. பட் இப்போ விஜய் சேதுபதி வந்து பாலாஜி தரணிதரன் அவரோட டைரக்ஷன்ல படம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஷூட்டிங் முடிச்சிட்டு இந்த படம் ஸ்டார்ட் பண்ண போறாங்களா இல்ல பேரலா நடக்க வாய்ப்பு இருக்கா? தியாகராஜன் குமார் ராஜா படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே பாலாஜி தரணிதரன் படத்தை முடிச்சிடுற ஐடியாவில் தான் விஜய் சேதுபதி இருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அவருடைய கெட்டப்பை பற்றியெல்லாம் நம்மளுடைய நிகழ்ச்சியிலே பேசியிருக்கோம். அதில் 2 கெட்டப்பு. ஒரு கெட்டப்பு வந்து தாடியோடு இருக்கும், இன்னொரு கெட்டப்பு தாடி இல்லாமல். தாடியோட உள்ள கெட்டப்லாம் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. இப்போ தாடி இல்லாத கெட்டப்பை தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன ஒரு சின்ன சிக்கல்னா, திரும்பவும் தியாகராஜன் குமார் ராஜா படத்துக்கு அவர் போகும்போது தாடியோட போகணும். அந்த படத்தில் வந்து தாடி இருக்கு. ஆனால் இந்த படத்துடைய ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரு 10-15 நாள் இடைவெளிக்கு அப்புறம் தான் அதில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னொரு டவுட்டுமே இருக்கு. எவ்வளோ டவுட். இப்போ விஜய் சேதுபதி சார் அரசன் படத்தில் நடிக்க போறாருன்னு ஆல்ரெடி நியூஸ் வந்துருச்சு. அப்போ அந்த ஷூட்டிங் எப்போ அவர் கலந்துக்க போறாரு? இப்படி 3 படம் பண்றாருன்னா ஏதாவது ஒரு கிளாஷ் நடக்குமே, எப்படி அவர் சமாளிப்பார்? அரசன் படத்தில் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா கொஞ்சம் தாடி இருக்கிற மாதிரி கெட்டப் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த இடைப்பட்ட காலம் இருக்குல்ல, இந்த தாடி வளர்ற பீரியடு, அதிலேயே அரசன் படத்தினுடைய படப்பிடிப்புல கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பொறுத்த வரைக்கும் கோவில்பட்டில் எடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த ஷெட்யூல் வந்து சென்னையில் பண்ணுறதா இல்லை திரும்பவும் கோவில்பட்டிலேயே பண்ணுறதா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கால்குலேஷனில் இருக்காரு வெற்றிமாறன். அங்கன்னா கோவில்பட்டில் முடிக்க வேண்டிய சில காட்சிகள்லாம் இருக்கு. அதனால் சென்னையில் பண்ணாமல் கோவில்பட்டிலேயே போய் மொத்த ஷெட்யூல் முடிச்சிடலாமா அப்படின்லாம் கூட பிளான் பண்ணிட்டு இருக்காரு அவர். இப்போ பொங்கலுக்கு முன்னாடியே அதை ஸ்டார்ட் பண்ண ஒரு ஐடியா இருந்தது. இல்லைன்னா பொங்கலுக்கு அப்புறம் போய் அட்டஸ்ட் வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் ஒரு பவர்ஃபுல் ரோல் விஜய் சேதுபதி. ஆனால் 30-40 நாள் நடிக்கிற மாதிரியான ரோல் இல்லை. ஒரு பவர்ஃபுல் ரோலாக இருந்தாலும் ஒரு கேமியோ ரோல் மாதிரி தான். அதனால் வந்து அந்த படத்துடைய படப்பிடிப்பை வந்து தியாகராஜன் குமார் படத்துக்கு முன்னாடியே முடிச்சிடறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். சார், டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற பெரிய ஹிட் படத்தை கொடுத்தவங்க தான் $1 மில்லியன் ப்ரொடக்ஷன். அந்த படத்துக்கு முன்னாடியே நீங்கள் நடித்த ஒன்ஸ் மோர் படத்தை அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வரைக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகலை. எப்போ ரிலீஸ் ஆகும் அந்த படம்? இதில் முக்கியமான ஒரு சின்ன கரெக்ஷன், நான் நடித்த ஒன்ஸ் மோர் சொல்கிறத நான் ஆட்சேபிக்கிறேன். ஏன்னா அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் தாஸ் ஹீரோ.
ஆமா அதிதி சங்கர் தான் ஹீரோயின். ஆமா சார். அவங்க நடித்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன், அவ்வளோதானே தவிர நான் நடித்த ஒன்ஸ் மோர் அப்படின்னு அந்த படத்தை சொல்கிறது அவ்வளோ சரியாக இருக்காது. ஓகே ஓகே. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு லவ் சப்ஜெக்ட். ஆமா. அதனால் வர்ற பிப்ரவரி மாதம் வேலண்டைன்ஸ் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணலான்னு இருக்காரு. ஸோ Okay. இந்த பிப்ரவரி 14th வந்து அந்த படம் நிச்சயமாக ரிலீஸ் ஆகிடும். Okay. இந்த படம் தவிர 2 முக்கியமான படத்தை வந்து $1 மில்லியன் ப்ரொடக்ஷன்ஸ் இப்போ தயாரிக்கிறாங்க. அதில் ஒரு படம் வந்து அசோக் செல்வன் நடிக்கிற படம். ஓகே. எனக்கு தெரிஞ்சு அசோக் செல்வன் நடித்த படங்களில் வந்து மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டில் தயாராகிற படம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓ, அந்த அளவுக்கு மியூசிக்கலாகவும் ரொம்ப பிரமாதமாக அந்த படம் வந்திருக்கு அப்படின்னு இந்த படத்துடைய தயாரிப்பாளர் நான் யுவராஜ்கிட்ட பேசிட்டு என்கிட்ட சொன்னார். அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது மணிகண்டன் அப்படின்னு ஒரு புதுமுகம். $1 மில்லியன் ப்ரொடக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பல புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த அபிஷேக் ஜீவன் எல்லாருமே வந்து இப்போ New புதிய face தான். இயக்குனர் தான். இப்போ நீங்கள் சொன்ன சோகால்டு ஒன்ஸ் Once மோர் More. படம் இருக்குது, அந்த படத்தை இயக்குற ஸ்ரீகாந்தும் ஒரு புதிய இயக்குனர் தான். இப்படி பல பேரை என்கரேஜ் பண்ணுறவங்க அவங்க. இப்போ மணிகண்டன் அப்படின்ற ஒரு புதிய இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பிரில்லியண்ட்டாக அந்த படத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னார். ஓகே. நான் சொன்னேன் ஓகே, பட் பேரில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்சு வச்சுக்க சொல்லுங்கள். ஏன்னா ஏற்கனவே நடிகர் மணிகண்டன் இருக்காரு, அவரும் இயக்குனர் தான். ஆமா காக்கா முட்டை மணிகண்டன் மணிகண்டன் இருக்காரு. இருக்காரு. இவர் 3வது மணிகண்டனா தமிழ் சினிமாவுக்கு வராரு. ஆமா. ஆனால் ஒரு சின்ன அடையாளத்துக்கு வந்து ஒரு பேர் ஒரு மாற்றம் வேணும் சார். ஒரு விஜய மணிகண்டன், வெற்றி மணிகண்டன் இது மாதிரி ஒன்று வச்சுக்கங்கன்னா, இல்லை சார் அவருடைய இன்சியலோட சேர்த்து அவரை வந்து பேர் போடலான்னு இருக்கும், அதனால் அந்த குழப்பம் வராது அப்படின்னு சொன்னார். $1 மில்லியன் ப்ரொடக்ஷன் தயாரிக்கிற இன்னொரு படம் வந்து ஜமா படத்தினுடைய டைரக்டர் இருக்காரு பாரி இளவழகன். ஆமா அவர் நடித்து டைரக்ட் பண்ணுற படம் ரொம்ப பிரில்லியண்ட்டாக வந்திருக்கு சார் அந்த படம் ஓ. அப்படின்னாரு. அந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தை நடிக்கிறது ரோஜா. பாரி இளவழகனுடைய அம்மாவா அந்த கேரக்டர் நடிக்கிறாங்க. அவங்க ஒரு தெலுங்கு பேசுகின்ற ஒரு கேரக்டர். அந்த படத்தில் அவங்க வந்து கொளுத்தி தள்ளிருக்குங்க சார் அப்படின்னாரு ப்ரொடியூசரு. நான் சொன்னேன் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்குமான்னு. டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி டபுள் டைம் இருக்கும் சார் இந்த படம். அதே மாதிரி தான் அந்த படத்தில் சிம்ரன் எந்த அளவு பேர் வாங்களோ அது மாதிரி டபுள் டைம் இந்த படத்தில் பேர் வாங்குவாங்க. ஏன்னா சிம்ரன் வந்து ரொம்ப பிரமாமா டூரிஸ்ட் ஃபேமிலியில் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கம்மி அந்த படத்தில். ஆமா ஆனால் ரோஜாவுக்கு இந்த படத்தில் ஸ்பேஸ் அவ்வளோ இருக்குது சார். ஓகே. இந்த படத்தினுடைய வந்து முக்கியமான கேரக்டர் அவங்க தான், அவங்கள சுற்றி தான் கதையை. அதனால் இந்த படத்தில் வந்து நிச்சயமாக பெரிய பேர் வாங்குவாங்க. என்ன பிரமாமா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க சார், ரொம்ப பிரில்லியண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சார். நான் சொன்னேன் ரோஜா பெர்ஃபார்ம் பண்ணுறதுல ஆச்சரியப்படுத்தின இருக்குது. அவங்க வந்து ஆல்ரெடி ப்ரூவன் ஆக்ட்ரஸ், எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பிரமாமா பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ $1 மில்லியன் ப்ரொடக்ஷன் வந்து அடுத்த வருஷம் பார்த்தா 3 படம் வர இருக்குது. பிப்ரவரியில் இந்த படத்தை கொண்டு வரணும் அப்படின்னு ஐடியா வச்சுருக்காரு. ஓகே. இந்த பாரி இளவழகன் படம் இருக்குது, அது வந்து ஏப்ரல் மேலே வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அசோக் செல்வன் படம் ஜூனில் வெளிவந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். சார் வெங்கட் பிரபு டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் நடிக்கிற படம் ஜனவரியில் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் பராசக்தி ரிலீஸ் இருக்குது, ஸோ கொஞ்சம் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிங்க. இப்போ பிப்ரவரியில் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நிச்சயமாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஸ்கிரிப்ட் இருக்குல்ல 90% முடிச்சிட்டார் வெங்கட் பிரபு. ஓகே. ஒரு 10% தான் கொஞ்சம் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்குள்ள இருந்தது. அதெல்லாம் கூட இப்போ பண்ணி முடிச்சுட்டு தான் நான் கேள்விப்பட்டேன். அதனால் நிச்சயமாக வந்து பிப்ரவரி மாதம் அந்த படம் ஷூட்டிங் போயிடுவாங்க. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான நியூஸ் நான் கேள்விப்பட்டேன். அந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம் இருக்குது. அந்த படத்தில் ஒரு ஏற்கனவே ஹீரோவாக இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு வெங்கட் பிரபுக்கு தோணிருக்கு. அதனால் விஜய் ஆண்டனி அப்ரோச் பண்ணியிருக்காங்க அந்த கதாபாத்திரத்தை நடிக்கிறது. ஓகே. ஒரு புது காம்பினேஷனாக கூட இருக்கு இல்லையா. ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன், விஜய் ஆண்டனி, அனிருத் மியூசிக் அப்படின் போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. சார் அவர் நடிக்க ஒத்துக்கிட்டாரா? அவர் நடிக்க ஒத்துக்கிட்டாரு. ஆனால் ஒத்துக்கிட்டவர் கேட்ட சம்பளம் தான் இவங்களுக்கு ஒத்து வரல. இப்போ விஜய் ஆண்டனி என்ன சம்பளம் வாங்கிட்டு இருக்காரோ அது மாதிரி ஒரு 3-4 மடங்கு இந்த படத்தை நடிக்கிறதுக்காக அவர் கேட்டிருக்காரு. இந்த படம் வந்து அவ்வளோ பட்ஜெட்டு தாங்காது அப்படின்றதுனால இப்போது அவங்க வேறு கன்சிடரேஷனில் இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்கன்னா ஒரு வித்தியாசமான காம்பினேஷனாக இருந்திருக்கும். தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு அது வந்து அமையலை அப்படின்னு தான் சொல்லணும். ரீசெண்டாக ராதிகா மேம் நடித்த தாய் கிழவி படத்தோட டீசர் வெளியானது. நீங்கள் அந்த டீசர் பார்த்தீங்களா? பார்க்குறதா 5 தடவை பார்த்தேன் அந்த டீச்சரை. ஏன்னா அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம லென்ஸ் நிகழ்ச்சியில் கூட அதை பற்றி சொல்லியிருந்தேன். ராதிகா வீட்டுக்கு பாரதி நானும் போன போது அந்த சீன்ஸ் எல்லாம் அவங்க செல்ஃபோனில் வச்சுருந்தாங்க. டப்பிங் பேசும்போது எடுத்திருந்தாங்க. அதை வந்து அந்த செல்ஃபோனில் போட்டு காமிச்சாங்க. என்ன மாதிரியான ஒரு மேக்கப்பு, என்ன பெர்ஃபார்மன்ஸு, எல்லாமே கொளுத்தி தள்ளியிருக்காங்க அந்த படத்தில் தான் சொன்னோம். ஒரு பக்கம் பெர்ஃபார்மன்ஸ், இன்னொரு பக்கம் மேக்கப். அப்படி ராதிகாவே அடையாளம் காண முடியல, அந்த அளவுக்கு சேஞ்சு. அதே மாதிரி லாங்குவேஜ், அந்த படத்துக்கு டப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப கடுமையாக வந்து கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வித்தியாசமான லாங்குவேஜ். இன்றைக்கி வந்து டாக் ஆஃப் த டவுனாக இருக்கிற அளவுக்கு இந்த தாய் கிழவி இருக்குது. நான் ராதிகாட்ட பேசும்போதே சொன்னேன், இந்த படம் மட்டும் இந்த வருஷம் வந்திருந்தா நிச்சயமாக இந்த வருஷம் தேசிய விருது உங்களுக்கு தான் அப்படின்னு. அவங்க வேறு ஏதோ பிளான் வச்சுருக்காங்க போது. எப்படி இருந்தாலும்
26ல் அந்த விருது உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ராதிகாட்ட சொன்னேன். அந்த அளவுக்கு அதை எல்லாருமே இப்போ எங்கள் வீட்டுக்கு போனால் என்னுடைய மிஸ்ஸஸ் இந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க. இப்போ நம்ம ரெஃபரன்ஸே இல்லாமல் எல்லார் மத்தியிலையும் ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கு அந்த படம் அப்படின்னு தான் சொல்லணும். சிவகார்த்திகேயனையும் இந்த இடத்துல பாராட்டணும். என்னென்னா இது மாதிரி வித்தியாசமான படங்கள்லாம் வந்து நம்ம தயாரிக்கணும், நம்ம சேர்ந்து தயாரிக்கணும், நம்ம தனியாக தயாரிக்கலாம் இல்லை சேர்ந்து தயாரிக்கலாம், எப்படி சாதிச்சாலும் இது மாதிரி நல்ல படங்களை உருவாக்கணுன்ற ஐடியா இருக்கல. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பேஷன் ஸ்டுடியோவோட சுதனோட தான் சேர்ந்து அவர் பண்ணியிருக்காரு. நிஜமாவே வரவேற்கத்தக்க ஒரு முயற்சியாக தான் அதை நான் பார்க்குறேன். இந்த படங்களெல்லாம் பற்றி பேசும்போது இந்த வருஷம் இறுதியில் வெளிவந்து எல்லோருடைய மனங்களையும் கொள்ளை கொண்டிருக்கின்ற ஒரு படத்தை பற்றி சொல்லி ஆகணும். அது வந்து சிறை. லலித்குமாருடைய தயாரிப்பில் வந்திருக்கு. சுரேஷ் ராஜகுமாரி அப்படின்றவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு புது இயக்குனர். ஆனாலும் அந்த படத்தில் எல்லா நடிகர்கிட்டையும் அப்படி வேலை வாங்கியிருக்கு. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் அறிமுகமான அக்ஷய்குமாரும் சரி, இன்னொரு பக்கம் ஒரு நல்ல கதாபாத்திரத்தை அந்த படத்தில் ஏற்று நடித்த நம்முடைய விக்ரம் பிரபுவும் சரி, 2 பேரையுமே எல்லாரும் அந்த அளவுக்கு பாராட்டுறாங்க. எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த படத்தில் விக்ரம் பிரபு ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தை துணிஞ்சு ஏற்றது தான். அவர் மாதிரி ஒரு கதாநாயகன் அந்த படத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கு. இவர் அதை பண்ணதுனால தான் அது ஜஸ்டிஃபை ஆச்சு அந்த படம். அதனால் அது வந்து இன்னும் கொஞ்சம் இந்த படம் வந்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு பேராதரவை பெறுவதற்கு விக்ரம் பிரபு ஒரு பக்கம் காரணமாக இருக்கார். அக்ஷய்குமார் பார்த்தா ஒரு புதுமுகமாக இருந்தாலும் அவருடைய நடிப்பு ரொம்ப நேர்த்தியாக இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல அவங்களுடைய அப்பாவான லலித்தையும் பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா யாராக இருந்தாலும் நம்முடைய பையனை அறிமுகப்படுத்தும் போது நம்ம பையனுக்கு ஒரு 4 சாங்கு, 2 ஃபைட், ஒரே படத்தில் கூடுமான வரைக்கும் அஜித் ஆக்கிடணும் இல்லை விஜய் ஆக்கிடணும், இப்படி தான் நினச்சி கோல் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் முயற்சி பண்ணாமல் முதல்ல பையன் நடிக்கட்டும், நடித்து அவன் வெள்ள வளர்ந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போட்டோம் அப்படின்ட்டு ஒரு கதையை சூஸ் பண்ணி அந்த கேரக்டரில் நடிக்க வச்சார்ல, அதுக்கு நிஜமாகவே லலித்தையும் பாராட்டணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எப்படியோ வருஷ இறுதியில் வந்தாலும் எல்லாருடைய பாராட்டுதலையும் பெற்ற படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கிறது பெரிய விஷயம். நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பரபரப்பான செய்தியை சொல்லிட்டு நிகழ்ச்சியை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பரபரப்பான செய்தி என்னென்னா, ரசிகர்கள் கேட்டால் நிச்சயமாக அவங்க எல்லாருக்குமே ஒரு சிலிர்ப்பு ஏற்படும். இது மட்டும் நடந்துச்சுன்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அப்படி ஒரு படத்துக்கான பேச்சுவார்த்தை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் சொல்லுங்கள் சார். அது வந்து வெற்றிமாறன் கமல்ஹாசன் காம்பினேஷன். ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர் அதுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்காரு. இது அவரே சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் நினைப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் பேர் எனக்கு தெரிஞ்சாலும் நான் அவருடைய பேரை நான் சொல்லலை. இது வந்து இதே நேரத்தில் இன்னொரு காம்பினேஷன் நான் கேள்விப்பட்டேன். வெற்றிமாறன் சிரஞ்சீவியோடு இணைந்து ஒரு படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகும். இந்த 2 படத்தையும் பண்ணார்னா ஒரு பக்கம் தெலுங்கு ஒரு பக்கம் தமிழ், 2லேயுமே மைல்ஸ்டோன் படமாக இந்த படம் வெற்றிமாறனுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விரைவிலே இது எல்லாம் கனிந்து வந்து இந்த படங்களுடைய படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்குவோம். கண்டிப்பாக. ஓகே, அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.